இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்றவாளுக்கு இங்கே வந்து சிவனை பார்த்துட்டாக்கா உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்த பலன் இங்கே கிடைக்கும். சக்கர தானீஸ்வரன் பேர். நம்ம அண்ணாமலையார் கோவில் எதிர்க்கே இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா முருகர் தான் தெரிவார். உள்ளே வந்து சிவனை பார்க்கணும், விதி இருந்தால் தான் வர முடியும். இந்த குளத்தை சுற்றிட்டு உள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் விசேஷ பலன் கிடைக்கும். அண்ணாமலையார் காலத்திலேருந்தே இந்த கோவில்லாம் இருக்குது. முதல்ல உருவானது தலைப்பக்கம் அண்ணாமலையார் கோவில், அடிப்பக்கம் வந்து அருணகிரிநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் அதாவது அடிமுடி நுனிமுடி காணா அண்ணாமலையார் திருக்கோலம். அடிமுடியை பார்க்குறதுக்கு பிரம்மதேவர் மகாவிஷ்ணு ரூபத்தில் போனார். மகாவிஷ்ணு ரூபத்தில் போகும்போது அடிமுடியை பார்க்க முடியல. பிரம்மதேவர் நுனிமுடியை பார்க்க போனார், மாற்றி சொல்லிடுறாரு. அதனால் தமிழகத்தில் எங்கேயும் கோயில் கிடையாது. அதே சமயத்தில் மகாவிஷ்ணு பாதாரவிந்தத்தை பார்க்க முடியலன்றதுக்கோசரம் இந்த குளத்தில் வந்து நீராடுறதா ஐதீகம். மகாவிஷ்ணு ஸ்தானத்தில் பேறு பெற்ற ஸ்தலம் இந்த குளம்தான். இந்த குளத்தில் இறங்கி நீராடும்போது கையில் இருக்கிற சுதர்சக்கரம் குளத்துக்குள்ளே இருக்குது. வா வெளியில் வரமாட்டேங்கிறது. அதே சமயத்தில் ஆஞ்சநேயரை அந்த சுதர்சன சக்கரத்துக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு மகாவிஷ்ணு பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அந்த லிங்கத்தில் பிரம்மசூத்திரம் உண்டு. அது மேற்க பார்த்த சிவன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மகாவிஷ்ணு வச்சு வழிபட்டு பிரதிஷ்டை பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார். சிவபெருமன் வரார், என்னப்பா உங்களோட பாதாரவிந்தம் அடிமுடி என்னால் பார்க்க முடியல அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. சுதர்சனமே வந்த வேலை முடிஞ்சிச்சு, வா போலான்றது வரமாட்டேங்கிறது. அதனால் சிவபெருமான் கை நீட்டி சுதர்சனமே வாண்டும் போது சிவபெருமான் கைக்கு வருது. அதே மகாவிஷ்ணுக்கு தானமாக பிரசாதமாக கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் சிவனோட திருநாமம் வந்து சக்கரதான ஈஸ்வரர். உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை 100 தடவை பார்க்குறது ஒன்று, இவரை ஒரு தடவை பார்க்குறது ஒன்று. தமிழ்நாட்டு காராலே உள்ளே என்ன சுவாமி இருக்குன்னே தெரியாது. உள்ளே வந்து சிவனை பார்க்கணும், விதி இருந்தால் தான் வர முடியும். விதி இருந்து சிவனை பார்த்துட்டால் பிறவி பயன் கிடையாது, நோய் நொடி கிடையாது. தடையாக நிற்கிற வேலை எது இருந்தாலும் சீக்கிரமாக முடின்றது ஐதீகம். வெளியிலேருந்து பார்த்தா முருகர் தான் தெரிவார். உள்ளே வந்து சிவனை பார்க்கணும், விதி இருந்தால் தான் வர முடியும். விதி இருந்து அந்த சிவனுக்கு பிரதோஷ அபிஷேகமோ பௌர்ணமி அபிஷேகமோ பண்ணால் 48 நாளில் முடியாத வேலை கூட முடியும். அப்படி முடியாத வேலைகள் என்னென்னா கல்யாண தடங்கள், காரிய தடங்கள், வேலை தடங்கள், எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் வழிபடணும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்றவாளுக்கு இங்கே வந்து சிவனை பார்த்துட்டாக்கா உள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்த பலன் இங்கே கிடைக்கும். இந்த குளத்துக்கும் இந்த குளத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிண்டாக்கா எப்பேற்பட்ட பில்லி ஏவல் சூன்ய பலமாக இருந்தாலும் விலகிடும். இந்த குளத்தை சுற்றிட்டு உள்ள வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் விசேஷ பலன் கிடைக்கும். அதான் என்னன்னாக்கா ஆதி காலத்தில் அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் பார்க்க முடியாதவா இந்த குளத்தில் உக்காந்துண்டு தியானம் பண்ணும் பொழுது அண்ணாமலையாரே காட்சி தர சுரூபமாக மலை ரூபத்தில் காட்சி தர சுரூபமாக இருக்குது. இங்கே இந்த குளத்தில் தான் இந்த பலனே உண்டே தவிர மற்ற திருவண்ணாமலை எந்த இடத்துல போனாலும் அந்த பலன் கிடைக்காது. ஏன்னா இந்த குளத்துக்குள்ளே சுதர்சன சக்கரம் இருக்கிறதா ஐதீகம். இன்றைக்கும் அந்த குளத்தில் சுதர்சன சக்கரம் இருக்கிறதா ஐதீகம். அந்த ஜலத்தை எடுத்து புரோஷனம் பண்ணிண்டால் பார்த்தாலே விசேஷம்தான். பிரம்மோத்சவம் நடக்குது பாருங்கள், கார்த்திகை தீபம் நடக்குது இல்லையா? அந்த பிரம்மோத்சவத்தப்போ தேருக்கு சுவாமி இந்த கேட் வழியாக நம்ம சக்கர குளம் வழியாக தான் வந்து சுவாமியே உள்ளே போவார். அதனால் ஆமாம், சுவாமியே வந்து நம்ம சக்கர குளத்தை ஒரு நட பார்க்கறது ஐதீகம். எப்பயுமே இந்த கேட் இருக்குது பாருங்க, அந்த கேட் வழியாக தான் சுவாமி உள்ளே போயிட்டு தேருக்கே உள்ளே போவார். நம்ம தங்க தேர் போகுது இல்லையா, அந்த தேருக்கு அது ஒரு ஐதீகம். சுவாமி எப்பயுமே இந்த சக்கர குளத்தை வருஷத்தில் ஒரு நாள் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி, ஒன்றை நான் விஷ்ணு எங்கேயும் விடலை, நானும் ஒன்று வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐதீகத்தில் சுவாமி இப்படி வந்து திரும்பி தேருக்கு உள்ளே இறங்குவார். பௌர்ணமி நாளில் ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கும். சுவாமியை போய் உள்ளே பார்க்க முடியாத இருக்காங்க இல்லையா அன்பர்கள், ஏன்னா எவ்வளோ லட்சக்கணக்கில் வராங்க, உள்ளேயும் க்ரௌடு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க பார்க்க முடியாத வர காரணத்தினால நம்ம சுவாமியை வந்து தரிசிச்சுட்டு அண்ணாமலையாரே எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட மன நிறைவோடு போகிறாங்க. நம்ம பார்க்க முடியாத நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதே சமயம் நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியும் வந்து தெற்க பார்த்துருக்கு, அது ஒரு விசேஷம். பிள்ளையார் வந்து எல்லா கோவில்லையும் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார் நம்ம பிள்ளையார்.
அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமி இருக்கார். ஆறுமுக சுவாமி ஒரே ஒரு ஆறுமுக சுவாமி மட்டும்தான். எல்லா கோயிலையும் வள்ளி தேவசேனாவோடு இருப்பார். நம்ம கோயிலில் ஆறுமுக சுவாமி மட்டும்தான். அதனால் விசேஷம் வந்து விசாகா நட்சத்திரத்தில் விசேஷமாக அபிஷேகம் உண்டு. சாயரட்சையில் சஷ்டிலையும் அபிஷேகம் உண்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகை இருக்கா, சக்கரதானி ஈஸ்வரி அப்படின்னு பேர், அம்பாள் பேர். அம்பாள் பேருக்கு ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகமும் உண்டு. எல்லாமே பண்ணுறோம். அதேமாதிரி பிரதோஷத்தன்னைக்கு சாயரட்சையில் சுவாமிக்கு அங்கே எப்படி அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அங்கேயும் இதே சமயம் இந்த ஊர் மக்களே போக முடியாத இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம நந்திகேஸ்வரர் உள்ள அபிஷேகம் பார்த்துட்டு சுவாமி அபிஷேகம் பார்த்துட்டு 6 மணிக்கு நம்ம எல்லா நிவேத்தியெல்லாம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாமி. நாங்கள் இது வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே இந்த கோயில் அவ்வளோ தெரியாது. நம்ம இப்போ வந்து இந்த லைட்டு வெளிச்சம் போட்டு மைக்கெலாம் போட்ட உடனே அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இங்கே ஒரு கோயில் இருக்கா சாமி, நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன், நான் பார்த்ததே கிடையாது சுவாமி, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி 4-5 தடவை வந்து பார்த்துட்டு போனவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் ஆகிருக்கு. அவங்களும் வந்து நம்ம கோயிலில் பரிகாரம் பண்ணியிருக்காங்க. பிரதோஷ அபிஷேகத்தில் கலந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. அதுமாரி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் சுவாமியோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இந்த மூலிமா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.